நம்ம உள்ளே போயிடணும். நீங்கள் இப்படி உட்காரணும். சொல்லுப்பா. பையனுக்கு ஃபேஸ் இந்த மாதிரி அதான் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக தலையில் ஆயிலி டேண்ட்ரஃப் இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப நாளாக விட்டுட்டீங்க போல, முகத்தை கவனிக்கிறது இல்லையா? இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன், அண்ணா நகரில் எடுத்திருந்தோம். ஓ, அப்பயும் இந்த குறையவே இல்லை எனக்கு. தலையில் பொடுகு இருக்கா பார்த்து. டேண்ட்ரஃப் இருந்தால் அந்த மாதிரி ஆகும். ஆயில் ஃபுட்டெல்லாம் குறைச்சிக்கணும் நீங்கள். ஓகேவா? தண்ணி நல்லா குடிப்பீங்களா? டெய்லி மோஷன்லாம் ஃப்ரீயாக இருக்கா? ஆனால் டாக்ஸின் இருக்கக்கூடாது இல்லையா? எங்கேருந்து வரீங்க? செக் பண்ணுவோம். நிறைய முடி லாஸ் உங்களுக்கு. தூரமாக இருக்க ஃபுல்லாக ஆயிலி டேண்ட்ரஃப் தான். இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கும் இருக்கா? உங்கள் ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்கு. ஆயிலி டேண்ட்ரஃப் இருந்தால் இப்படி தான் நிறைய முடி லாஸ் பாருங்கள். ஸ்கேல்பே சரியில்லை. இதில் படுற வேர்வை வந்து முகத்தில் வந்தாலே பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. கரெக்டாக ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமா. ஆனால் முடியும் நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கு. வழுக்க மாதிரி பாருங்க, நிறைய முடி கேப். ஃபுல்லாக ஒரு வித வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேக்ஸ் ஆகிருக்கு தலை ஃபுல்லாக. அதையும் க்ளீன் பண்ணாதான் ஃபேஸும் க்ளீன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? என் ஃபேஸும் எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், உங்களுக்கு பொடி இருக்கா பார்த்துக்கலாம். இப்படி உட்காருங்க. வலி தாங்க முடியல எனக்கும். மேடம் அப்படி ஓப்பனில் தான் இருக்கு. நம்ம ஃபேஸ் மட்டும் நமக்கு அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணிக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் தான். டேண்ட்ரஃப் பாருங்கள் எப்படி இருக்கு. இது ஃபுல்லாக டேண்ட்ரஃப் தான், நிறைய இருக்குது பாருங்கள். கலர் பண்ணுறீங்க போல தலைக்கு. இல்லை, எதுவுமே நான் போட்டதில்லை. ஏன் இவ்வளோ டஸ்ட்டு தெரியல. இன்னைக்கு டஸ்ட்டில் வேலை பண்ணுறீங்களா? இல்லை, இன்னைக்கு கூட தலை குளிச்சு டெய்லியும் ஸ்கேல்பே சரியில்லை. ஃபுல்லாக வந்து தூரமாக இருக்க முடி. ஃபுல்லாக டேண்ட்ரஃப் இருக்குது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? ஒயிட்டாக ஒரு மாதிரி தெரியுது. இப்படி இருந்தால் எங்கே உங்கள் முகமும் அப்படி தான், பிம்பிள்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு முடி நிறைய போயிடுச்சு இல்லை? கொட்டிடுச்சு இல்லை? நல்லா போயிடுச்சு. தூரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன வயசுப்பா? 25 25 தான் நான் நினைச்சேன். இங்கே இந்த இது எனக்கு மெலாஸ் பேர் சொல்லுங்க. சஞ்சய் 25 தானே? ஓகே. எப்படி ரொட்டீனில் எப்படி இவங்க நல்லா தூங்குவாங்களா, நல்லா சாப்பிடுவாங்களா? மெயினான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் உண்டு. சாப்பிட்றதெல்லாம் தூங்குறது தான் 11 ஆயிடுதாப்பா. 11 இருந்தாலும் பரவாயில்ல, 8 மணி வரைக்கும் தூங்குவேன். 8 hours. சூப்பர். ஆயில் ஃபுட்டை குறைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்க பாருங்கள். டேண்ட்ரஃப்க்கும் கொடுக்குற, ஃபேஸ்க்கும் கொடுங்க. அப்போ தான் கேட்கும், இல்லைன்னா பால்டட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன் பாருங்க, குனிங்க. நிறைய 25 வயசுல இவ்வளோ முடி லாஸ். பாப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தலைக்கு இத பவுடர் போடு, அது இது போடு, இப்போ யார் எல்லாமே இது பண்ண. இது வந்து போன வாரம் ஃப்ரெண்ட் வந்தாரு, ஒரு முஸ்லிம் அந்த கை இது வல்லு வெச்சு ஒரு மாதிரி நான் ஹாஸ்பிடல்ல கூப்பிடுறதால சந்திக்கு மூஞ்சி பார்க்கறேன். ஏன் அவங்க அப்பாக்கு இருக்க வழுக்க? இருக்கு, அவருக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் 25 வயசுல எல்லாம் இவ்வளவு வழுக்கெல்லாம் 23ல இருந்தே வந்துச்சு. 23ல இருந்து இப்ப வந்து ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப அங்க ஹாஸ்பிடல் போனா லைட்டா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேல்பே பாருங்களே, உங்களுக்கு ஸ்கேல்பே நல்லா இல்லை பாருங்க, ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஹெல்த்தியானதே இல்லை, ஃபுல்லா வேக்ஸ். வேர்வை அதிகமா வரும் போல, தலையில அதிகமா வேர்வை அப்படியே ஃபுல்லா இது நார்மல். இது கொஞ்சம் இப்படி பிரிங்க. எங்கேயும் பால்நெட்டு தான் உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம ப்ராடக்ட்னு டைம் கொடுங்க. இன்ஷால்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஓகே.
ஃபேஸ் வேற இந்த பள்ளம் பள்ளம் பள்ளமா ரொம்ப இருக்கு. ஒரே இடத்துல 4 வாட்டி ஒரு பிம்பிள்ஸ் வந்தா ஒரு 25 வயசு பையன் மாதிரி இல்ல, ஃபுல்லா பள்ளம் பள்ளமா வே- பார்க்க வயசே அவன் ரொம்ப பார்க்கும்போது டிப்ரெஷன்ல போறாரு அவரு. இந்த ஃபேஸ அதெல்லாம் நினைச்சு விட்டுருங்க. நினைச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு மெயினான ஃபுட்டு என்னென்ன நீங்கள் இப்போ வரைக்கும் அவாய்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்னென்ன அதிகமாக நீங்கள் சாப்பிடாம விட்டீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை, இப்போ வெயில் காலம் வர்றது 3 தடவையாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நான் கொடுக்குற ப்ராடக்ட் கரெக்டாக தலைக்கும் இதுக்கும் எடுங்க, நல்லா ஆகிடும். முடி கொட்டுறது முதல்ல ஸ்டாப் ஆகும். ஏன்னா ரொம்ப பெருசாக போயிருக்கு முடி. இப்ப வளரும்ல அந்த வழுக்க இருக்காது இல்ல, அதான் இந்த வயசுல வரக்கூடாதுமா. ஏதோ நான் 40 இயர்ஸ் 35க்கு மேல போறது, இவங்களுக்கு 23லயே வந்திருக்குன்னு சொல்றீங்களா? 21 22லயே கொஞ்சம் கொஞ்சமா அப்போ வந்து அவங்க சரியா கேர் பண்ணலன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல் நாங்க போயிட்டே இருக்கிறோம், எல்லா ஹாஸ்பிட்டல் ஆமா தலைக்கு டெய்லி. நானும் அதே மாதிரி தான் டெய்லி தலை குளிக்கிறது. நீங்க டஸ்ட் இருக்கு நீங்க அவ்வளவு இருக்கு சொல்றீங்க, சொல்லவே மாட்டாங்க. உங்க உடம்புல ஹீட் வந்து உள்ளே வருது, பாடி ஹீட்டால கூட அப்படி ஆகும். எனக்கு கோல்டு உடம்பு சொல்லுவேன், எனக்கு எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, அப்படியே மூக்குல. டஸ்ட் அலர்ஜி வேற, ஹீட் வேற. ஹீட் வந்து வயிறு சம்பந்தமா, தலையில நீர் சம்பந்தமா. உங்க தலையில நீர் இருக்கிறதால அந்த மாதிரி இருக்கும், டஸ்ட் அலர்ஜி, தும்பால் அந்த மாதிரி வரும். ஆனா வயிறு ஹீட் இருக்கும். வயிறு எப்பாவது சாப்பிட்டா வீட்ல அதையும் கேக்குறாங்க, ஹீட் இருக்கான்னு. கீழ் வயிறு குடிக்கிறது, மோஷன் சரியா வராம எல்லாம் கிளியரா இருக்கு. நீங்க நல்லா தூங்குறீங்களா? அதெல்லாம் நல்லா தூங்குவேன். உங்களுக்கும் அலர்ஜி மாதிரி இருக்க வருங்க, ஃபேஸ் ஃபுல்லா மெலாஸ்மா. இது எனக்கும் அத நல்லா இல்ல, பாத்துக்கணும். ஓகேவா? இன்ஷாஅல்லாஹ். மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இந்த சம்மரில். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குடிக்கணும். வெளியில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ், லெமன் ஜூஸ், வாட்டர்மெலன், கிர்னி, நம்ம என்ன பொமோகிரானட், இந்த மாதிரி என்னென்ன கிடைக்குதோ சாப்பிடுங்க. வீட்டில் வந்து நீங்கள் மதியானத்தில் பாலக்கீரை, பசலைக்கீரை, வெள்ளரிக்காய், சுரக்காய் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணி கொடுக்கணும் சாப்பாட்டில். ஓகேவா? கேழ்வரகு, கேப்பங்கூழ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த வெயிலுக்கு நீங்களும் எடுங்க, அவங்களும் எடுக்கட்டும். என்னால் முடிஞ்சது பிளட் பியூரிஃபை பண்ணி விட்றேன், நல்லா ஆகிடும். ஓகேவா? இது என்ன இது? அதுவும் கண்டிப்பா இது எது வந்திருக்கு? எப்போது உங்க ஃபேமிலியில இருக்கா யாருக்காவது? யாருக்குமே இல்ல. அதுக்கு கேட்ட இந்த மாதிரி தான் வருமா? இது ஒரு ஆயில்மெண்ட் வலி இருந்ததுல செஞ்சது வலி வருமா? அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் போவாதுமா, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் பார்த்தோம் நாங்க. ஜெர்னா, இந்த கடலூர்ல இருந்து ஒருத்தங்க பேசுறாங்க பாருங்க, என்னன்னு கேளுங்க. காட்டு. ஆமா, கடலூர் பாருங்க. கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. அது வளரக்கூடியதாச்சு. இதெல்லாம் ஒரு வித உண்ணின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வித உண்ணிங்க. இதெல்லாம் வளரக்கூடியது. ஒண்ணுக்கு பக்கத்துல 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 வந்து இன்னும் மேல ஏறுது. அது மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல அது மேல போக வந்து பாருங்க. அப்படியே பெருசா. இதையும் நான் ஹாஸ்பிட்டல்ல, ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அண்ணா நகர்ல அங்கதான் போனோம். கிரிமால்டோ அதுல போய் பார்த்தேன். சரியா வரல. வந்திருக்கு, ஒண்ணு வந்திருக்கு. கிரிமால்டோ தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அது எங்க 2 வருஷமா எடுத்திருந்தேன். அதுக்கு உங்க கை இப்படி வைங்க. இதெல்லாம் விட்டமின் கூட தான். இந்த கருப்பாவதுல ஜாயிண்ட்ல இதெல்லாம் இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ சொன்ன ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயும் கொடுத்துருவேன். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? அந்த உண்ணி வளர விடாதீங்கப்பா. இப்போ அதுக்கு என்னவோ அதை நீங்க நான் பிளட் பண்ணாலே அது கேட்கும். ஓகே ஓகே, ரத்தம் சுத்தமாக ஆக அது போயிடும். முடிக்கும் இது கேட்கும். சேம் ரிலேட்டட் தான். ஸ்கின் ஹேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இதுக்கு பத்தியும் வந்து ஒரு 5 பொருள் சாப்பிடக்கூடாதுமா. கருவாடு, நண்டு, பாவக்காய், அகத்திக்கீரை, சோளம். சோளம் இப்போதைக்கு வேண்டாம். அதிகமாக சாப்பிடுவாங்களா? இல்லை இன்னைக்குதான் சோளமே நான் செஞ்சேன். அதுக்காக தான் சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து மருந்து எடுங்க. இல்லை இனிமே சாப்பிடல பண்ணி அது வேணாம். சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிட மாட்டார் அவரு. கண்டிப்பாக கொஞ்சம் கேர் பண்ணாதான்ப்பா முடி வரும். உங்களுக்கு முடி கொடுக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? அது மாதிரி ஹீட் படி வருது. உங்களுக்கு ஹீட் தானே? என்ன பண்றீங்க? வேலைக்கு போறீங்களா? என்ன வேலை? ஹீட் ஒர்க்கா? வேர் ஹவுஸ்ல. வேர் ஹவுஸ்ல வேற ஹீட்டா இருக்கும்ல? ஹீட் தான். ஆமா, ஹீட். ஒரு வேர் ஹவுஸ்ல ஏசி எல்லாம் இருக்கும்ல?
இதுல இருக்காப்பா? ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏசி வைப்பாங்க. மெடிக்கல் சம்பந்த பொருள் வச்சிருப்பாங்க. அப்போ சம்டைம்ஸ் இருக்கும்ல ஏசி அங்க. என்ன படிச்சிருக்கீங்க? +1. ஏன் +2 மிஸ் பண்ணிட்டீங்க? முடிச்சிருக்கலாமே. இந்த நம்பருக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த இதுவும் போகணும்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்கின் ஆயில் டெய்லி தடவுங்க. இந்த ஸ்கின் ஆயில் தடவணும். ஓகே, நாங்க முன்ன பார்த்தோமே அந்தலோட இது மெடிக்கல் இது எதுவுமே வேணாம், எடுத்துட்டு வர வேணாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது புரியல. ஹாஸ்பிடல் பார்த்தோம். நான் இப்போ என்ன பாக்குறேனோ நான் அதுக்கு தான். இல்ல உங்களுக்கு தெரியணும்ல, நாங்க எவ்வளவு பார்த்தோம்னு சொல்லி 2 வருஷமா பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்க விட்டுட்டு பக்கத்துல இப்போ ஒரு கிளினிக் போய் அங்க தண்ணி கம்மியா குடிக்கிறீங்களா? தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடிக்க பாருங்க. ஓகே, நான் இப்போ கொடுக்க உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் வெளியில போகும் அப்போதான். ஓகே, அதுக்குன்னு பாய்ஸ்க்குன்னு ஒரு சோப் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. இந்த சோப் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை கம்பல்சரி வாஷ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள் பவுடர், ரோஸ் வாட்டர், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆயில் ஃபேஸ் ஜெல், ஷெல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகேவா? முடியும் அப்படி தான். முடியும் வந்து உங்களுக்கு இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் எடுங்க. டேண்ட்ரஃப் கிளியர் ஆக ரூட்ஸு சூப்பராக முடி வந்துடும். ரைஸ் நானும் அதையே யூஸ் பண்ணலாமா? முடிக்கு ஆயில் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்து மெலாஸ்மா இல்லை உங்களுக்கு வேறு, அதனால நீங்கள் வேறு எடுக்கணும். நெக்ஸ்ட் மந்த் வரணும், மந்த்லி ஒன்ஸ் வந்து காட்டணும். நான் என்ன மாற்றணும்னு மாற்றி கொடுப்பேன். அப்போ தான் நீங்கள் 1 இயர் சாரா ஹெர்பலுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஃபேஸுக்கும் சரி, ஹேருக்கும் சரி. எங்கெங்கேயோ இத்தனை வருஷமாக போய் முடி போனது தான் மிச்சம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரு மாதம் ரிசல்ட் சொல்லுங்கள். ஓகே, அதனால் முடிஞ்சது பண்ணணும். சன்ஸ்கிரீன் வேண்டாம், ஆயில் ஃபேஸ் ஜெல் போட்டுக்கோங்க. இதே 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிட்டு போகணும். காலைல ஒரு டைம், ஃபுல்லாக இருக்கிற அந்த ஆயில் முதல்ல போட்டணும். ஓகேவா? ஆயில் நிறைய இருக்குது. 15 நாளைக்கு ஒரு முறை ஸ்டீம் எடுக்கணும் ஃபேஸ்க்கு. நல்லா சுடு தண்ணியில் ஒரு கைப்பிடி புதினா போட்டுட்டு, துளசி இலை ஒரு 10 போட்டுட்டு, நல்லா வந்து இது போட்டுருங்க, ஒரு டவல் போட்டு நல்லா அந்த ஹீட் ஆவி எடுக்கணும் ஃபேஸ்க்கு. நல்லா இந்த சைடு அந்த சைடு நல்லா காட்டிங்கன்னா வேர்வையாக வரும். வந்தால் நல்லா தொடச்சிட்டு அந்த ஃபேஸ் பேக் போடும்போது போடணும். அதை 15 days ஒன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளியர் ஆகிடும். உங்களுக்கு எழுதி கொடுக்கட்டுமா? கொடுங்க பின்னாடி. உங்கள் பேர் சொல்லுங்கள். சோனியா. ஆயில் வந்து சேம் தான், எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஏஜ்? 40. இது வந்து ஆன்டி ஏஜிங் கிட்டுன்னு கொடுக்குறேன், எடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? 5 ப்ராடக்ட் வரும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆஃபரு நான் கொடுத்துருக்கேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.